जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय गौरांग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्री प्रभुपादी महाराज करणम, जय श्री गुरुदेव करणम. நம்ம இன்னைக்கு தொடர்ந்து சைத்தன்ய சரிதாம கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாம கிளாஸ் கவனிப்போம். சில சனாதன கோஸ்வாமி, சில ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாஸ் பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபிரபு, கௌரங்க மகாபிரபு கருணையிடம் தொடர்ந்து நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமத்தோடைய ஆழங்களை, சைத்தன்ய சரிதாமத்தோடைய டீப்பான விஷயங்களை, ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட கருணையை வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே, ஹரி ராம 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 ஹரே. ஜெய ஸ்ரீ கௌர ஹரி கி கௌரங்க மகாபிரபு கி ஜெய். சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா ஏஎம் 2 சைத்தன்யா முழு முதல் கடவுள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் 68, டெக்ஸ்ட் 68. ஓகே. शबा अवतारे राकरी सामान्य लक्षणा तारमत्ये कृष्ण संदे கரீலகனானா. ஓகே, மொழிபெயர்ப்பு தமிழ்ல. பொதுவாக அனைத்து அவதாரங்களின் அறிகுறிகளையும் செயல்களையும் வர்ணிக்கையில் பாகவதம் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவர்களுள் ஒருவராக கணக்கிட்டது. எஸ், இங்கிலீஷ்ல வர அப்படிங்க. பிரேமாதி இருக்காங்களா? பிரேமாதி சரி. மல்லிகா மதி படிக்கிறீங்களா? மல்லிகா மாதாஜி இருக்கீங்களா? மல்லிகா மாதாஜி இல்லையா? கிருஷ்ணா பிரியா மாதாஜி இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இல்ல பிரபு, என்கிட்ட இல்ல. இல்ல, இப்ப யாரும் மாதாஜி டெக்ஸ்ட் போட்டிருக்காங்களா? இது ஒரு ஆள் படிக்கிறீங்களா? சரிங்க. ஹரே கிருஷ்ணா ராதிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அது படிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல? ஸ்லோகம் 68. ஹரே கிருஷ்ணா ராதிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அது ஃபுல்லா சொல்லுங்க பிரபு. சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா 2வது அத்தியாயம் 68வது ஸ்லோகம் வந்துச்சு. கடைசியா வந்துச்சு இருக்கா? இருக்கு பிரபு, இருக்கு பிரபு. இந்த லைன் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. கொடி மாதாஜி. பிரபு, அந்த ஏ ஸ்லோகேர அர்த்தே துமி அதான் பிரபு. 68 மாதாஜி. 2வது அத்தியாயம் 68வது ஸ்லோகம் 68. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதான் எல்லாத்துக்குமே தமிழ் விளங்குது, நீங்க ஏன் போஸ்ட் பண்றீங்க? இப்படி படிச்சா ஒன்னும் கொஞ்சம் 2-3 ஸ்லோகம் கூட படிக்கலாம்ல. எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஹரே இல்ல கிருஷ்ணா. மாதாஜி, சில பேருக்கு வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் படிக்கிறது நல்லதுல, தமிழ் புரியலனா. அதான் எல்லாத்துக்கும் விளங்குத பிரபு, அதனால தானே தெரியலன்னு சொல்றாங்க. புரிஞ்சிட்டு நீங்க கண்டினியூ பண்ணலாம்ல. இல்ல மாதாஜி, எல்லாருமே தெரிஞ்சுன்னு சொல்லி நீங்க ஒரு ஆளும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்லலையே. ஏன்னா வந்து ஏற்கனவே என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் வந்துச்சு, இங்கிலீஷ்ல படிக்கிறது ஒரு வகையில் நல்லது பொண்ணு டிரான்ஸ்லேஷன். ஏன்னா தமிழ் சில பேர் புரியாதுல்ல, அதுக்குதான் மாதாஜி. ராதிகா மாதாஜி கொஞ்சம் பொறுமையா இருங்க மாதாஜி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சாந்தமாக இருங்க மாதாஜி. ராதிகா மாதாஜி கிடைச்சிச்சா? ஓகே பிரபு, நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க.
The Bhagavatam describes the symptoms and deeds of the incarnation in general and counts Sri Krishna among them. Hare Krishna. Yes, thank you, Mother. ஸ்லோகம் 69. தபே சுதா கோஷாணி மானே வாஜா பட்டபயா ஜாராஜே லக்ஷணா தாஹா கரில நீச்சயா. மொழிபெயர்ப்பு: அது சுத கோஸ்வாமியின் மனதில் பெரும் பயத்தை உருவாக்கியது. இதனால் அவர் ஒவ்வொரு அவதாரத்தையும் குறிப்பிட்ட அறிகுறிகளை கொண்டு வேறுபடுத்தினார். படிங்க மாதிரி. Translation: This made Sutta Goswami greatly defensive. Therefore, he distinguished each incarnation by its specific symptoms. Hare Krishna. ஸ்லோகம் 70. அவதார சபா புருஷேரா கால ஆம்ஷா ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா சர்வ அவதம்சா. மொழிபெயர்ப்பு: பகவானின் எல்லா அவதாரங்களும் புருஷ அவதாரங்களின் அம்சங்கள் அல்லது அம்சங்களே ஆவார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மகுடம். அவரே புருஷோத்தமரான முழுமுது கடவுள். Translation: All the incarnation of Godhead are plenary portion of or parts of the plenary portion of the Purusha avatars, but the primeval Lord is Sri Krishna. He is the supreme personality of Godhead, the fountainhead of all incarnations. Hare. ஸ்லோகம் 71. பூர்வா பாஷா காஹே தோ மாரா பாலதவாக்யானா பிரபுமா நாராயணா ஸ்வயம் பகவான். எதிர்த்தரப்பினர் கூறலாம். மொழிபெயர்ப்பு: எதிர்த்தரப்பினர் கூறலாம், இஃது உங்களுடைய வியாக்கியானம். ஆனால் தெய்வீக உலகில் வசிக்கும் நாராயணரே ஸ்வயம் பகவான். Translation: An opponent may say this is your interpretation, but actually the Supreme Lord is Narayana, who is the transcendental real. Hare. தேஹ ஸ்லோகம் 72. டெக்ஸ்ட் 72. தேஹ ஆஷி கிருஷ்ண ரூபே காரேண அவதாரா ஏ அர்த்தா ஸ்லோகே தேகி கி அரவிசாரா. மொழிபெயர்ப்பு: அவர் நாராயணர் பகவான் கிருஷ்ணராக அவதரிக்கிறார். இதையே இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாக நான் காண்கின்றேன். இதற்கு மேலும் இதில் ஆய்வு செய்வதற்கு அவசியமில்லை. Translation: He Narayana incarnates as Lord Krishna. This is the meaning of the verse as I see it. There is no need for further consideration. Hare Krishna. Hare Krishna. ஸ்லோகம் 73. டெக்ஸ்ட் 73. தாரே காஹே கேனா காரகுதர் கனுமானா சாஸ்திர விருத்தார்த்த காபு நாஹாய பிரமாண. மொழிபெயர்ப்பு: அவ்வாறு தவறாக வியாக்கியானம் அளிப்பவரிடம் நாம் கூறலாம், நீங்கள் ஏன் இத்தகைய குதர்க்கமான அனுமானத்தை முன்வைக்கிறீர்கள்? ஒரு வியாக்கியானம் சாஸ்திர கொள்கைகளுக்கு முரண்பட்டதாக இருப்பின் அது ஒருபோதும் பிரமாணமாக ஏற்கப்படுவதில்லை. Translation: To such misguided interpreter, we may reply, why should you suggest such fallacious logic? An interpretation is never accepted as evidence if it opposes the principles of scripture. Hare Krishna. ஸ்லோகம் 74. டெக்ஸ்ட் 74. அனுவாதம் அனுத்வாது நா விதேயம் உதிரயே நா
ஷேல் தஷ்பதம் கிஞ்சித் குதர்ச்சித் பிராதிஷ்டதி. மொழிபெயர்ப்பு: ஒரு சொற்றொடரின் முறையான ஆதரவின்றி பயனிலையினால் நிற்க முடியாது என்பதால் அதனை எழுவாய்க்கு முன்பாக குறிப்பிடக்கூடாது. படிங்க மாதிரி. Translation: one should not state a predicate before its subject, for it cannot thus stand without proper support. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புருவமன புருவருக்கு ஜெய். அணி இலக்கணத்தில் சொற்களை பயன்படுத்துவது தொடர்பான இந்த இலக்கண விதி ஏகதா ஹி தத்துவா என்னும் நூலில் 13வது கண்டத்தில் காணப்படுகின்றது. ஒரு தெரியாத பொருளை தெரிந்த எழுவாய்க்கு முன்பாக வைக்கக்கூடாது. ஏனெனில் எழுவாய் முதலில் கொடுக்கப்படாவிடில் பொருளுக்கு அர்த்தமில்லை. ஸ்லோகம் 75, டெக்ஸ்ட் 75. அனுவாத நாகாஹியா நாகாஹி விதேயா ஆகே அனுவாத காஹி பச்சாத்விதேயா. மொழிபெயர்ப்பு: எழுவாயை கூறாமல் நான் பயனிலையை கூறுவதில்லை. முதலில் எழுவாயை குறிப்பிட்டு அதன் பின்னரே பயனிலையை கூறுகின்றேன். மதுஜி. Translation: if I do not state a subject, I do not state a predicate. First I speak the former and then I speak the latter. Hare Krishna. ஸ்லோகம் 76, டெக்ஸ்ட் 76. விதேயா காஹியேதாரே தேவாஸ்து அஜ்ஞாதா அனுவாத காஹிதாரே தேஹி ஹயஜ்ஞாதா. மொழிபெயர்ப்பு: படிப்பவருக்கு தெரியாத பொருள் சொற்றொடரின் பயனிலையாகவும் தெரிந்த பொருள் அதன் எழுவாயாகவும் இருக்க வேண்டும். 76 தான பிரபு? 77. 76. Okay. Translation: the predicate of a sentence is what is unknown to the reader, whereas the subject is what is known to him. Hare Krishna. ஸ்லோகம் 77, டெக்ஸ்ட் 77. ஜெய்சே காஹி விப்ரா பரமா பண்டிதா விப்ரா அனுவாத ஹிஹாரா வீதேய பண்டித்யா. மொழிபெயர்ப்பு: உதாரணமாக இந்த விப்ரன் மிகப்பெரிய பண்டிதன் என்னும் சொற்றொடரின் விப்ரன் என்பது எழுவாயாகவும் அவனுடைய பாண்டித்யம் பயனிலையாகவும் உள்ளன. Translation: for example, we may say, this Vipra is greatly learned man. In this sentence, the Vipra is the subject and the predicate his erudition. Hare Krishna. ஸ்லோகம் 78, டெக்ஸ்ட் 78. விப்ரத்வா விக்யாதாரா பாண்டித்ய அஜ்ஞாதா ஆதாயேவ விப்ராகே பாண்டித்ய பச்சாதா. மொழிபெயர்ப்பு: அவன் ஒரு விப்ரன் என்பது அறியப்பட்ட தகவல். ஆனால் அவனது பாண்டித்யம் அறியப்படாதது. எனவே விப்ரன் எனும் சொல் முதலில் அதன் பின்னர் அவனது பாண்டித்யமும் குறிப்பிடுகின்றன. Translation: the man's being a Vipra is known, but his erudition is unknown. Therefore, the person is identified first and his erudition later. Hare Krishna. ஸ்லோகம் 79, டெக்ஸ்ட் 79. தைசேஹி அவதாரா ஷாவஹைலா அஜ்ஞாதா கார அவதார ஏயி
வஸ்து அவிஜ்ஞாதா. மொழிபெயர்ப்பு: அது போலவே இந்த அவதாரங்கள் அனைவரும் அறியப்பட்டவர்கள், ஆனால் இவர்கள் யாருடைய அவதாரங்கள் என்பது அறியப்படாதது. எஸ். Translation: In the same way, all these incarnations were known, but whose incarnations they are was unknown. Hare Krishna. ஸ்லோகம் 80. டெக்ஸ்ட் 80. ஏதே சப்தே அவதாரேரா ஆகே அனுவாதா புருஷேரா அம்சா பாசே விதயே சம்வாதா. மொழிபெயர்ப்பு: ஏதே இந்த என்னும் சொல் முதலில் எழுவாயை அவதாரங்களை குறிப்பிடுகிறது. அதன் பின்னர் புருஷ அவதாரங்களின் அம்சங்கள் என்பது பயனிலையாக வருகின்றது. எஸ். Translation: First, the word ete, these establish the subject, the incarnations. Then, plenary portion of the Purusha avatars follows as the predicate. Hare Krishna. ஓகே. ஸ்லோகம் 81. தைஷே கிருஷ்ண அவதாராவி காரே ஹைல அஜ்ஞாதா தாஹார விசேஷஜ்ஞான சே அவிஜ்ஞாதா. மொழிபெயர்ப்பு: அதே விதத்தில் கிருஷ்ணரை அவதாரங்களில் ஒருவராக முதலில் கணக்கிட்ட போது அவரை பற்றிய விசேஷ ஞான அறியப்படாமல் இருந்தது. எஸ். Translation: In the same way, when Krishna was first counted among the incarnations, specific knowledge about him was still unknown. Hare Krishna. Hare Krishna. Text 82. ஸ்லோகம் 82. ஆதா ஏவ கிருஷ்ண சப்தா ஆகே அனுவாதா ஸ்வயம் பகவதாபி சே விதேயா சம்பாதா. மொழிபெயர்ப்பு: எனவே கிருஷ்ணா என்னும் சொல் எழுவாயாக முதலில் வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவரே சுயம் பகவான் என்னும் செய்தி பயனிலையாக வருகின்றது. எஸ். Translation: Therefore, first the word Krishna appears as the subject, followed by the predicate, describing him as the original personality of Godhead. Hare Krishna. Hare Krishna. ஸ்லோகம் 83. Text 83. கிருஷ்ணேரா ஸ்வயம் பகவதா ஈஹா ஹைலாஷாத்யா ஸ்வயம் பகவானேரா கிருஷ்ணத்வா ஐலாபாத்யா. மொழிபெயர்ப்பு: இது ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான் என்பதை நிலைநாட்டுகின்றது. எனவே ஸ்வயம் பகவான் எனப்படுபவர் கிருஷ்ணரே என்பது அவசியமானதாக ஆகிறது. Translation: This established that Sri Krishna is the original personality of Godhead. The original personality of Godhead is therefore necessarily Krishna. Hare Krishna. ஸ்லோகம் 84. Text 84. கிருஷ்ண ஜாதி அம்சா ஐதா அம்சி நாராயணா தாபே விபரீதா ஹைதா சுதேரவசன. மொழிபெயர்ப்பு: கிருஷ்ணர் அம்சமாக இருந்து நாராயணர் மூல ரூபமாக இருப்பாரேயானால் சுத கோஸ்வாமியின் வாக்கியம் தலைகீழாக இருந்திருக்க வேண்டும். எஸ். Translation: Had Krishna been the plenary portion and Narayana the primeval Lord, the statement of Sutta Goswami would have been reversed. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 85. மொழிபெயர்ப்பு: ஸ்லோகம் 85. நாராயண அம்சி ஜெய் சோயம் பகவான் தேஹ ஸ்ரீ கிருஷ்ண ஜெய்சே கரித வியாக்கியானா. மொழிபெயர்ப்பு: அப்போது
எல்லா அவதாரங்களின் மூலமான நாராயணரே ஸ்வயம் பகவான், அவரே ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்தார் என்று அவர் கூறியிருக்க வேண்டும். Translation: Thus he would have say, Narayana, the source of all incarnations, is the original personality of Godhead. He has appeared as Sri Krishna. ஓகே, லாஸ்ட் ஸ்லோகம் இன்னைக்குள்ளது. ஸ்லோகம் 86, பதம் 86. பரம பிரமாதா விப்ரலிப்ஷா காரண பாட்டவா ஆர்ய விக்ஞா வாக்கே நாஹி தோஷா ஏஷாபா. மொழிபெயர்ப்பு: தவறுகள், மயக்கங்கள், ஏமாற்றும் தன்மை, குறைபாடு உள்ள புலன்கள் ஆகிய தோஷங்கள் அங்கீகாரம் பெற்ற சாதுக்களின் வாக்கியங்களில் இடம் பெறுவதில்லை. Translation: Mistakes, illusion, cheating, and defective perception do not occur in the saying of the authoritative sages. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புருபாய் மர புல்லூர் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள அவதாரங்கள் அனைவரும் புருஷ அவதாரங்களின் அம்சங்கள் ஆவர். பகவான் கிருஷ்ணரும் முதலில் அவர்களில் மத்தியில் குறிப்பிடப்படுகிறார். ஆயினும் தொடர்ந்து விளக்குகையில் பரமபுருஷ பகவான் என்னும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தனிப்பட்ட நிலையினை ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துரைக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதால் காரணங்களும் வாதங்களும் அவருடைய நிலையினை எப்பொழுதும் உன்னதமானவராக நிலைநாட்டுகின்றன. கிருஷ்ணர் நாராயணின் அம்சமாக இருந்திருந்தால் அந்த மூல ஸ்லோகம் வேறு விதமாக தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும். உண்மையில் அதன் வாக்கியம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் முக்தி பெற்ற சாதுக்களின் வாக்கியங்களின் தவறுகள், மயக்கங்கள், ஏமாற்று தன்மை, பக்குவமற்ற புலன்கள் ஆகியவை இருக்க இயலாது. எனவே பகவான் கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான் என்னும் வாக்கியத்தில் எந்த தவறும் இல்லை. பாகவத்தில் சமஸ்கிருத வாக்கியங்கள் அனைத்தும் தெய்வீக சப்தங்கள் ஆகும். ஸ்ரீல வியாசதேவர் பக்குவமான உணர்வு நிலையை அடைந்த பின்னரே இந்த வாக்கியங்களை வெளிப்படுத்தினார். எனவே அவை பக்குவமானவை. வியாசதேவரை போன்ற முக்தி பெற்ற சாதுக்கள் தங்களது அணி இலக்கண ஏற்பாடுகளில் ஒருபோதும் தவறு இழப்பதில்லை. இந்த உண்மையை ஏற்காவிடில் சாஸ்திரங்களிலிருந்து உதவி பெற முயல்வதில் எந்த பயனும் இல்லை. பிரம என்பது பொய்யான அறிவு அல்லது தவறுகளை குறிக்கின்றது. கயிற்றை பாம்பாக ஏற்பதும் சிப்பியை தங்கமாக ஏற்பதும் இதற்கு உதாரணமாகும். பிரமாதா என்பது கவனமின்மை அல்லது உண்மையில் தவறான புரிந்துணர்வு என்று பொருள்படும். விப்ரலிப்ஷா என்பது ஏமாற்று தன்மையை குறிப்பிடுகின்றது. கரணப்பாட்டுவா என்பது பௌதிக புலன்களின் பக்குவமற்ற தன்மையை குறிக்கின்றது. அத்தகைய பக்குவமின்மையை பல்வேறு உதாரணங்கள் உள்ளன. வெகு தொலைவில் இருப்பவை அல்லது மிக சிறியதாக இருப்பவற்றை கண்களால் காண இயலாது. ஒருவனால் அவனது கண்களுக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய சொந்த கண் இமையினை கூட காண முடியாது. மேலும் மஞ்சள் காமாலை போன்ற நோயினால் பாதிக்கப்படும் போது எல்லாவற்றையும் மஞ்சளாக காண்கின்றார். அதுபோலவே காதினால் தூரத்தில் உள்ள ஒளியை கேட்க இயலாது. முழுமுதற் கடவுள் அவரது அம்சங்களை உணர்ந்த பக்தர்கள் ஆகிய அனைவரும் தெய்வீகத்தில் நிலை பெற்றிருப்பதால் அவர்களை இந்த தோஷங்கள் தவறாக வழிநடத்த இயலாது. ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஒரு மககரமான ஒவ்வொரு வாரமும் சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறது ரொம்ப நல்லது. பகவத்கீதை சம்பந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது. பாகவதம் பக்தியை கொடுக்கக்கூடியது, அபிதயா. சைத்தன்ய சரிதாமிரதா இஸ் அ பிரயோஜன, பிரேம பக்தி கொடுக்கக்கூடியது. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக நீங்க இருந்தாதான், ஏன்னா சைத்தன்ய சரிதாமிரதம் நாட் ஆர்டினரி புக்.
அது வந்து நம்ம வந்து நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும். சில ஸ்லோகம் இப்போ பார்த்து நான் படிச்சு நம்ம முக்கால்வாசி ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இல்லை. பொருள் இல்லைன்னா நம்ம வந்து அந்த பொருள் வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோகம் படிக்கணும். அதனால தான் நீ கொஞ்சம் 10-15 ஸ்லோகம் 10 மேல ஸ்லோகம் நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்குள்ள விஷயங்கள் வந்து என்னதுன்னா, கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இந்த அத்தியாயத்துல முழுக்க முழுக்க அவர் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், கிருஷ்ணர் வந்து முழு முதற் கடவுள், மூணாவது கிருஷ்ணர் முழு முதற் கடவுள்னு சொல்றோம்ல, அது எப்படி நம்ம சொல்றோம், அதுல எப்படி லாஜிக் படி எப்படி பேசுறோம், எப்படி கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகா வந்து ஒண்ணு அழகா வந்து நம்மளை வந்து கொண்டுட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு படிச்ச இந்த மொத்த ஸ்லோகத்தோடைய ஒரு இது வந்து என்ன, ஏன்னா எல்லா ஸ்லோகங்களும் பார்க்க முடியாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம், அதாவது ஒரு கருத்து இருக்குன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் மேட்டர்னா அடிப்படையாக உள்ள ஒரு விஷயம். உதாரணத்துக்கு முரளி கடைக்கு முரளி ரொம்ப திறமைசாலியான பையன், அவன் வந்து நல்லா வந்து ஃபுட்பால் விளையாடுவான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு வச்சுங்களேன். முரளி இஸ் வெரி டேலண்ட், பிளே ஃபுட்பால் வெரி வெல், ஓகே வச்சுங்களேன். அவர் நல்லா பந்து விளையாடுவாரு, கால்பந்து விளையாடுவாரு, ஃபுட்பால் நல்லா விளையாடுவாரு. ஓகே, முரளி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். ஓகே, அந்த ஒரு நபர் இருக்கிற அதாவது சப்ஜெக்ட் மேட்டர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல திறமையானவர், அவர் நல்லா வந்து ஃபுட்பால் விளையாடுவார். இது ரெண்டாவது விஷயம் அவரை பத்தி நம்ம வந்து மேலுமா சொல்றது. அப்ப இதுதான் வந்து இங்க வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இதுதான் அவர் வந்து சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீங்க அவதாரங்களோட பார்க்கும் போது அந்த 10 அவதாரத்திலையும் வந்து கிருஷ்ணர் வராரு. இப்ப தசாவதாரம் எடுத்தீங்கன்னா மச்சம், கூர்மம், வராகம், நரசிங்க, வாமன, பரசுராமர், ராமர், அப்புறம் வந்து பலராமர், கிருஷ்ணர், அப்புறம் புத்தர், இந்த மாதிரி கல்கி, இந்த மாதிரி எல்லாம் வராங்க. சில இடத்துல பலராமர் செத்துக்கிறாங்க, சில இடத்துல வந்து பலராம பதிலுக்கு கிருஷ்ணரை வச்சிடறாங்க. ஓகேவா? அப்ப கிருஷ்ணரும் வந்து 10 அவதாரத்துக்குள்ள வர்றதுனால அவரும் ஒரு அவதாரம். ஓகே, ஆனா அவர் எப்படி நீங்க வந்து முழு முதல் கடவுள் நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? இப்ப இந்த 10 அவதாரத்துக்குள்ள வராதது வந்து யாரு? நாராயணர் இது 10 அவதாரத்துக்குள்ள வரல. விஷ்ணு வனமாலி, கதச்சாங்கி, சங்கு, சக்கர, கதஞ்சகி, அவர் 4 கையில கை வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஒரு கையில சங்கு, சக்கரம், கதை, அண்ட் 10 வந்து தாமரப்பு வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த 4 வச்சிருக்கிற இந்த மகாவிஷ்ணு, இந்த நாராயணர், இவரு வந்து இந்த 10 அவதாரத்துக்குள்ள வரல. அப்ப இவரு தான் வந்து முழு முதற் கடவுள் இப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஆனா அது வந்து ரொம்ப தவறானது. விஷ்ணு கிட்ட இருந்து கிருஷ்ணர் வந்து வராரா, இல்ல கிருஷ்ணர் கிட்ட இருந்து விஷ்ணு வராரா? அம்புஜம் வந்து சொல்றீங்களா? யார்கிட்ட இருந்து யாரு வராங்க? ட்ரை பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மதுரை. கிருஷ்ணா கிட்ட இருந்து தான் விஷ்ணு வரார் பிரபு. ஓகே, நல்ல கேள்வி மதுரை. நல்லா இதுதான் ஓகே பதில் சொல்லுவோம். கிருஷ்ணா கிட்ட இருந்து விஷ்ணு வராரு. பட் இப்ப வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அழகா கொண்டு போறாரு. என்ன கொண்டு போறாருன்னா, இப்ப பொதுமக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? கிருஷ்ணர்கிட்ட இருந்தா விஷ்ணு வராருன்னா, ஏன் அப்ப அந்த விஷ்ணு வந்து 10 அவதாரத்துக்குள்ள வரல, ஏன் கிருஷ்ணர் தான் வராரு? யார் ட்ரை பண்றீங்க? சொல்லுங்க. சொன்னா நிறைய நம்ம பேச போறோம் இன்னைக்கு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா கிட்ட இருந்தா விஷ்ணு வராருன்னா, விஷ்ணு ஏன் அந்த 10 அவதாரத்துக்குள்ள வரல, ஏன் கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு? காரணம் என்ன? ட்ரை பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவரு வந்து அவதாரம் இல்ல, அவதாரி, அதனாலதான் அவர் பகவான். சரி, வேற யாராச்சும்? நல்லா பாத்துக்குங்க. ஏன்னா நீங்க ட்ரை பண்ணாதான் நீங்களும் வந்து உங்க கை மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அமைதியா இருந்தா பிரச்சனை இல்லை. பட் வந்து நீங்க ட்ரை பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணி சொன்னாதான்
அப்பதான் வந்து டிஸ்கஷன்ல போகும்போது தான் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த அவதாரத்துக்குள்ள வராரு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் வந்து அவர் வந்து எல்லா வருஷத்துலயும் எல்லா யுகத்திலயும் வந்து கிருஷ்ணர் வந்து அவதாரத்துக்குள்ள வர மாட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே பலவோட சொல்லியிருக்கேன், பிரம்மாவோட ஒரு பகலுக்கு மட்டும் தான் கிருஷ்ணர் வருவார். அடுத்த யுகங்கள்ல அடுத்த விஷயங்கள கிருஷ்ணர் வர மாட்டாரு. கிருஷ்ணர் வரலன்னா மகாபிரபுவும் வர மாட்டாரு. ஓகேவா? அப்ப இப்ப இந்த தசாவதாரம் இப்ப லிஸ்ட் போட்டிருக்காங்களே, இது வந்து இந்த சரி இந்த யுகத்தோடைய மனுவோடைய பேர் வந்து என்னது? யாரும் சொல்ல முடியும்? இந்த யுகத்தோடைய இது எத்தனாவது யுகம்? இந்த யுகத்தோடைய மனுவோடைய பேர் வந்து என்னது? யாரும் சொல்ல முடியும்? யார் ட்ரை பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா, இந்த யுகம் வந்து இது எத்தனாவது வந்து மன்வந்தரம்? எத்தனாவது மனுவோட காலம் ஓடி இருக்கு? அந்த மனுவோட பேர் வந்து என்னது? ஹரே கிருஷ்ண பிரபு, நான் ட்ரை பண்றேன். இது வைவஸ்வத மனு பிரபு. வைவஸ்வத் மனு. ஓகே, வெரி குட். சரி, இது எத்தனாவது மனு? வைவஸ்வத் மனு 7th பிரபு. நீங்க எங்க கேட்கக்கூடாது, வந்து நீங்க பதில் சொல்லணும். 7th பிரபு. எஸ், 7வது. வெரி குட் மதுஜி, வெரி குட். 7வது மனு காலகட்டம் வந்து இப்ப ஓடி இருக்கு. ஓகேவா? இந்த 7வது மொத்தம் வந்து 14 மனு வருவாங்க. ஓகேவா? பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 14 மனுக்கள் வந்து மாறுவாங்க. இந்த 14 மனுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுக்கும் 71 சதுரயுகம் இருக்கும். 71 சதுரயுகம் இருக்கும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதை. அப்ப அந்த 71 சதுரயுகத்துல ஒரு சதுரயுகத்தை பாத்தீங்கன்னா சத்யா, திரேதா, துவாபர, கலி. அப்ப அந்த மாதிரி 71 சதுரயுகம் வந்து ஒரு மனுக்கு 71, 2வது மனுக்கு 71, 3வது மனுக்கு 71, 4வது மனுக்கு 71, இந்த மாதிரி 71 வந்துட்டு இருக்கும். இதுல இந்த 14 மனுல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 7வது இந்த 7வது மனு காலகட்டத்துல அதுல வரக்கூடிய 71 சதுரகம் வருதுல, அதுல சென்டர்ல கிட்டத்தட்ட ஐ திங்க் 25 or 28 அந்த மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் வந்து கிருஷ்ணர் செலக்ட் பண்ணி அதுல சத்யா, திரேதா, துவாபர கிருஷ்ணர் வர்றாரு. இதே 7வது மனு காலகட்டத்துல இருக்கக்கூடிய மத்த சதுர யுகத்துல கிருஷ்ணரும் இருக்க மாட்டாரு, மகாபிரபு வர மாட்டாரு. அப்ப இந்த தசாவதார லிஸ்ட் இப்ப நம்ம போட்டிருக்காங்களே, சாஸ்திரத்துல போடப்பட்டிருக்கல, அது இந்த மனுவோட காலகட்டத்துல இப்ப ரீசனா கொடுக்கப்பட்ட தசா அவதாரங்களுடைய லிஸ்ட். அதனாலதான் அதுல கிருஷ்ணரோட பேர் இருக்கு. ஆனா வேற யுகத்துல வேற சதுர யுகத்துல உள்ள நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் சாஸ்திரங்கள் இருக்குது, ஏற்கனவே இருக்கு. அதெல்லாம் பார்த்தோமே ஆனால் அதுல கிருஷ்ணனோட பேர் வந்து இருக்காது. அதனால சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆவாங்க? என்ன ப்ரோ சில இடத்துல பலராமர் போட்டிருக்காங்க, ஏன் ப்ரோ சில இடத்துல வந்து பலராமர் பதில் கிருஷ்ணரை போட்டிருக்காங்க, இப்ப கிருஷ்ணரை வைக்கணும் வைக்க கூடாதான்னு. இந்த யுகத்தோட கணக்குப்படி மட்டும்தான், இந்த சதுரயுகத்தோட கணக்குப்படி மட்டும்தான் கிருஷ்ணர் இதுக்குள்ள இருக்கிறாரு. மத்த சதுரயுகத்துல கிருஷ்ணர் இல்ல. புரியுதா? அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த தசாவதாரத்துக்குள்ள வந்தாலும் அவர் சாதாரண ஒரு அவதாரமா கிடையாது. அவர் நரசிங்கர மாதிரியோ, ராமர் மாதிரியோ, புத்தர் மாதிரியோ, கல்கி அவதாரம் மாதிரியோ ஒரு அவதாரம் கிடையாது. அப்ப அவர் யாரு, அவர் பத்தி விஷயங்கள் என்னது? அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரத்துல வராரு, இது சப்ஜெக்ட் மேட்டர். ஆனா அவர் யாரு, அவர் எங்கேருந்து வராரு, இவருக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா நம்ம இது தெரிஞ்சுக்காம போகும்போது என்ன நடக்குது, கிருஷ்ணரையும் ஒரு அவதாரத்துல ஒரு அவதாரமா சேர்த்துருவோம். நீங்க பொதுமக்களை வெளியே போய் கேளுங்க, ஆமா நீங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, நீங்க கிருஷ்ணர் வழிபாடுல இருக்கீங்க, அதனால கிருஷ்ணரை தூக்கி பிடிச்சி நீங்க வந்து வக்காலத்து வாங்குறீங்க, நீங்க வாதாடுறீங்க அப்படி சொல்லுவாங்க. நாங்க வந்து ராமரை கும்புறோம், நாங்க ராமர் தான் கடவுள்னு சொல்லி சொல்றோம், ராமரே முழுமுதல் கடவுள். உனக்கு என்ன சொல்ல, நாங்க நரசிங்கரை கும்புறோம், நாங்க நரசிங்கர் தான் முழுமுதல் கடவுள்னு சொல்லுவோம். நரசிங்கரும் ராமரும் வாமனும் எல்லாருமே பகவான் தான். ஆனா முழுமுதல் கடவுள் வந்து யாரு, அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, மற்ற அவதாரங்கள்ல இல்லாதது ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து சுயம் பகவான், ஏன் வந்து கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள், அது எப்படி நீங்க வந்து உறுதிப்படுத்துறீங்க? இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா 3 விஷயம்: சாது, சாஸ்திரா, குரு. இந்த 3 மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நல்லா முதல்ல நினைச்சு பாருங்க, ஏன் இந்த 3 விஷயம் இருக்கிறாங்கன்னா, சாது மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான பக்தர்கள், பியோர் டிவோட்டி. இந்த பியோர் டிவோட்டியை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்றது?
நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப தூய்மையான பக்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப சாது சொல்லிருக்காங்க, சாது சாஸ்திர குரு. ஓகேவா? சாஸ்திரம் ஓகே, ஸ்கிரிப்சர் புஸ்தகம் ஓகே, குரு ஓகே, நமக்கு தீட்சை கொடுக்குறோம். இந்த 2 பேரும் நீங்க ஈஸியா நீங்க வந்து அடையாளம் பண்ணிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது? சாது. சாது சாஸ்திர குரு. இப்ப சாது வந்து எப்படி அடையாளம் காண்பது? ஏன்னா சாது சாஸ்திரா குரு இந்த 3 சொல்றது என்னைக்குமே அது உண்மையா தான் இருக்கும். அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இந்த 3 பேர்ல குறைபாடுகள் டிஃபெக்ட் இருக்காது. 4 வகையான குறைபாடுகள் இருக்கு மனிதர்கிட்ட. சாதாரண மனிதர்கிட்ட 4 வகையான குறைபாடுகள் இருக்கு. 4 டைப் டிஃபெக்ட் இருக்கு. அது பிறகு பேசுவோம் நம்ம. ஆனா இந்த 4 குறைபாடுகள் இல்லாத ஒரு இடம் வந்து எங்கன்னா சாது சாஸ்திரா அண்ட் குரு. இந்த 4 குறைபாடு இல்லாத இடத்துல இருந்து தான் நம்ம உண்மையான தகவல், த ட்ரூத், அந்த உண்மையான தகவலை நம்ம வந்து எடுக்க முடியும். அப்ப சாஸ்திரா ஓகே, நம்ம சாஸ்திரங்கள் தெரியும். குரு ஓகே, குரு நம்ம தெரியும். இப்ப சாது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாது எப்படி, உண்மையான சாது எப்படி கண்டுபிடிப்பது? சொல்லுங்க பார்க்கலாம் பக்தர்களே. உண்மையான சாதுகள் எப்படி அடையாளம் காண்பது? ஹரே கிருஷ்ணா. பாய் ஹியரிங். சொல்லுங்க மாதாஜி. சீட பரம்பரையில வந்தவரா இருக்கணும் பிரபு. மாதாஜி கேதான் மாதாஜி. இப்ப சீட பரம்பரை வந்தவங்க எல்லாருமே வந்து பியூர் டிவோட்டியா இருக்க முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு குருவோட கீழே நிறைய பேர் வராங்க, லட்சக்கணக்கு பேர் வராங்க, எல்லாரும் பக்தர்கள் தான். பக்தர்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மலாம் வந்து என்னது பேர் வந்து என்னது? சாதகர்கள், பிராக்டைசிங் டிவோட்டிஸ். நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய பேர், நம்ம பேர் வந்து சாதகர்கள். ஓகேவா? நம்ம ஆக்சுவலி வந்து டிவோட்டின்னு நம்ம கிளைம் பண்ணவே கூடாது. நம்ம பக்தர்கள் கிளைம் பண்ணக்கூடாது. பக்தர்கள்னா, பக்தன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன ஆகுதுன்னா, பக்தன், பக்தி அண்ட் பகவான் 2 கூட கனெக்ஷன் இருப்பாங்க. பக்தினா வந்து என்னது? பக்தினா என்ன அர்த்தம்? பக்தினா பஜ், பஜ் என்ற வார்த்தையில இருந்தா பக்தி வருது. பஜ்னா வந்து என்னது? அது வந்து என்னன்னா பகவானுக்கு புள்ளி சரண்டர் அடைஞ்சு, முழு சரணாகதி அடைஞ்சு பகவானுக்கு சேவை செய்யறது. அதான் பக்தன். 3B எனக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். பகவான், பக்தன், பகவான், பக்தி அண்ட் பக்தா. இந்த 3 things is a transcendental. இந்த 3மே என்னைக்குமே ஆன்மீக நிலையில உள்ளது. இந்த 3மே ஸ்பிரிச்சுவல். அதுல வந்து நோ மெட்டீரியல் கான்டாமினேஷன், பௌதிக கலங்கங்கள் 3த்துலயும் இருக்காது. பகவான்கிட்டயும் பௌதிக கலங்கள் இருக்காது, பக்தியிலையும் பௌதிக கலங்கங்கள் இருக்காது, என் பக்தர்கிட்டையும் பௌதிக கலங்கங்கள் இருக்காது. அப்ப நம்ம யாரு? இப்ப நம்மளாம் இருக்கும். நம்மளாம் வந்து யாரு? நம்மளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாதகர்கள், பிராக்டைசிங் டிவோட்டிஸ். நம்ம வந்து பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள். நம்மளாம் சாதகா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதகா என்னைக்குமே சத்சங்கம் பண்ணணும். சாதகா எப்பவுமே சாது சங்கம் பண்ணணும். சாதகா எப்பவுமே வந்து பக்தி சாதனா பண்ணணும். அதனாலதான் சாதனா பக்தி சொல்லிருக்காங்க. பக்த பக்தின்னு கொடுக்கல. சாதனா பக்தினா, சாதகானா வந்து என்னது? சாதகர்கள், பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் சாதனா பக்தி. சாதனா என்னது? கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். நம்ம கொஞ்சம் கடுமையான பயிற்சிகள் பண்ணணும். அதான் முதல் கட்ட பக்தி, அதான் சாதனா பக்தி. 2வது கட்ட பக்தி பாவ பக்தி. 3வது கட்ட பக்தி என்ன? அந்த எல்லாம் ஒழுங்கா செஞ்சா நம்ம 3வது பிரேம பக்தி. நம்ம இந்த முதல் கட்டத்துல எப்ப வந்து இந்த சாதனா பக்தியில எப்ப வந்து பாவ பக்திக்குள்ள மாறுறோமோ அப்பதான் நம்ம வந்து பக்தர் என்ற நிலைக்கு நம்ம போறோம். சாதகா என்ற இடத்துல இருந்தே நம்ம பக்தனா மாறுறோம். நம்ம சாதனா பக்தி ஒழுங்கா கம்ப்ளீட்டா செய்யாத வரைக்கும் நம்ம பக்தர் என்ற நிலைக்கு நம்ம வரல. நம்ம பக்தர் என்ற நிலையை நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. நான் பக்தன் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் பாருங்க, குரு வந்து பேரு கொடுக்கும் போது, உதாரணத்துக்கு இப்ப ராதா, ஜீவன், பக்தா அப்படி கொடுக்குறாங்க. ஷாமா, காந்தா, பக்தி அப்படியே கொடுக்குறாங்க. பின்னாடி என்ன கொடுக்குறாங்க? தாசா என் தாசி. அதான் என்ன அர்த்தம்னா, நம்ம தாசன், நம்ம சேவகன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம சேவகன் சர்வன். யாரு வந்து சர்வனா இருக்க முடியும்? யாரு சர்வனா இருக்க முடியும்? சாதகா பக்தர்கள் வந்து சேவனா இருக்கணும். பக்தர்களும் சேவனா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சாதனா பக்தியை நம்ம செய்யணும். சாதனா பக்தி செய்யும் போதுதான், நம்ம பயிற்சி பண்ணும் போதுதான் நம்ம வந்து அதுக்கு நிறைய உழைப்பு போடணும். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்யறது. சேவை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், ஒலிண்டியரா சேவை செய்யணும். ஆரம்பத்துல நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு நம்ம சேவை செஞ்சிருப்போம். ஆனா போக காலங்கள் ஓட ஓட நம்ம வந்து முயற்சி பண்ணி சொந்தமாவே சேவைகளை செய்யணும். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் ஆனாலும் ஒருத்தவங்க சொல்லிதான் நம்ம செய்யணும் இல்ல. ஓகேவா? அதனாலதான் நம்ம எல்லாமே சாதகா நம்ம எல்லாமே சாதக பக்தர்கள். நம்ம எல்லாம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தர்கள். ஓகேவா? நம்ம பக்தன் என்ற நிலைக்கு ஒன்றும் வரல. பக்தன் என்ற நிலைக்கு வந்தால் மட்டும்தான் நம்மள சாது அப்படி கூப்பிடுவாங்க. அதனாலதான் சாது சாஸ்திரா என் குரு. சாது என்ற நிலைக்கு வந்துட்டோமே ஆனால் அங்க 4 வகையான குறைபாடுகள் இருக்காது. சாதுக்கள் என்ற நிலைக்கு வந்த பிறகு அவங்க கிட்ட எந்த வகையான பௌதிக கலங்கங்களும் இருக்காது. புரியுதா? இப்ப என் கேள்வி வந்து என்னதுன்னா, சாதுக்களை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? எப்படி நம்ம வந்து சாதுவா மாறுறது? சாது என்ற நிலைக்கு வந்து எப்படி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க? சாதுவ முதல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, முதல் சொன்னாங்க ஹியரிங். ஓகே, அப்புறம் குரு பரம்பரால வந்து பாத்தீங்கன்னா பரம்பரால நிறைய பேர் வருவாங்க. நல்லா பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களும் வருவாங்க, கொஞ்சம் நடுநிலையில் இருக்கிறவங்களும் வருவாங்க, கொஞ்சம் வந்து பேச்சை கேட்கிற மாதிரி கேட்டுட்டே பேச்சை கேட்காம வருவாங்க. எல்லா பக்தர்களும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, மகாபிரபுவோட லீலையில மகாபிரபுடைய குருநாதர் வந்து யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? மகாபிரபுவோட குருநாதர் யாரு? ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபூரியோட குருநாதர் வந்து யாரு? டக்குன்னு சொல்லுங்க. மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரிக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு 2 சீடர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஈஸ்வரபூரி, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ராமச்சந்திரபூரி. 2 பேர் இருந்தாங்க. அப்ப மாதவேந்திரபூரி இஸ் சச் பியோர் டிவோட்டி, தூய்மையான பக்தர். இந்த ராதாகிருஷ்ண பிரேம பக்தி வழிபாடை வந்து கொண்டு வந்தவர், இந்த சம்பவத்தை கொண்டு வந்தவரு மாதவேந்திரபூரி தான். ஓகேவா? ஆனா இந்த மாதவேந்திரபூரிக்கு 2 முக்கியமான டிசைபிள் இருக்கிறாங்க. ஒண்ணு ஈஸ்வரபூரி, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவோட குருநாதர். ஒண்ணு ராமச்சந்திரபூரி. இந்த ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, மாதவேந்திரபூரி வந்து பாத்தீங்கன்னா அவர் காலங்கள் போக போக அவர் வந்து வயசாயிடுச்சு. வயசான பிறகு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் வசதி, இந்த டாய்லெட் போறது, இந்த 2 பாத்ரூம் போறது, இது 1 பாத்ரூம் போறது, இதெல்லாம் வந்து அவரால் போக முடியாது. அவர் படுத்த படுக்கையில எல்லாத்தையும் இருப்பாரு. அவருக்கு பெம்பர்ஸ் போட்டுதான் வந்து பார்ப்பாங்க. இதான் மாதவேந்திரபூரியோட கடைசி காலகட்டம். இப்படிதான் இருந்துச்சு. அப்ப ஈஸ்வரபூரியும் ராமச்சந்திரபூரியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க மாறி மாறி அவங்களுக்கு சேவை செய்வாங்க. அதுல ராமச்சந்திரபூரி என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து குருநாதர் வந்து மாதவேந்திரபூரி வந்து ஒரு விஷயம் சொன்னாருன்னா படுத்துட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு. அப்ப ராமச்சந்திரபூரி என்ன பண்ணுவாருன்னா சலிச்சுக்குவாரு. போயிட்டு இது போய் சொல்றாரு, இதை பண்ண சொல்றாரு, இதுவே ஒண்ணும் வேலை முடியல, இதுவே செய்ய முடியல, அதுக்கிட்ட அது சொல்றாரு. அப்புறம் அவருடைய அந்த படுத்த படுக்கை இருக்கும் போது அவருடைய அந்த விஷயங்கள்லாம் சுத்தம் பண்றதுக்கு அவர் வந்து சகிச்சுக்குவாரு. என்ன இது இப்படியே பண்ணியிருக்கிறாரு, எத்தனை வாட்டியா துணியை மாத்துறது, எத்தனை வாட்டிதான் வந்து நம்ம வந்து இது பண்றது, சகிச்சுக்குவாரு. அதே போல ஈஸ்வரபூரியும் வந்து சேவை செய்வார், மாறி மாறி செய்வாங்க. ஈஸ்வரபூரி எதுவுமே சொல்ல மாட்டாரு, என் குருநாதருக்கு எனக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி சேவை செஞ்சுட்டே இருப்பாரு. அப்ப ராமச்சந்திரபூரி வந்து என்ன பண்ணுவாரு, அது நிறைய குருவை வந்து எதிர்த்து பேசி பல அபராதங்கள் பண்ணுவாரு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அப்ப ராமச்சந்திரபூரியோட கதை நிறைய எப்படி போகும். அப்ப ஈஸ்வரபூரி வந்து கூட்டா இருப்பாரு, ராமச்சந்திரபூரி பேட்டா இருப்பாரு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, சாக்ஷாத் மாதவேந்திரபூரியோட டிசைபிள்லே, சிஷ்யர்களே ராமச்சந்திரபூரி மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்ப மாதவேந்திரபூரியோட எல்லாருமே வந்து சாதுக்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப ராமச்சந்திரபூரி வந்து பாத்தீங்கன்னா அவர் சாது கிடையாது. அவர் ரொம்ப வந்து பல அபராதங்கள் பண்ணாரு, குருநாதருக்கே அபராதம் பண்ணாரு அவரு. அப்ப ஒரு சாது எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு புரோபாதரோட டிசைபிள் வந்துட்டா எல்லாருமே வந்து புரோபாதரமே பியூர் டிவோட்டியா கிடையாது.
இப்ப உதாரணத்துக்கு ஜெயபதக சுவாமி மகாராஜ் லிஸ்ட்ல வந்துட்டா எல்லாரும் ஜெயபதக மகாராஜ் மாதிரி தூய்மை பக்தரா கிடையாது. இப்ப கோர்குண சுவாமி மகாராஜ் லிஸ்ட்ல வந்துட்டா அவங்க கிட்ட டிசி வாங்கிட்டா எல்லாருமே கோர்குண மகாராஜ் மாதிரி பியூர் டிவோட்டியா கிடையாது. ராதநாத் சுவாமி மகாராஜ் கிட்ட டிசைபிள்ல வந்துட்டா ராதநாத் சுவாமி மகாராஜ் மாதிரியே பியூர் டிவோட்டியா கிடையாது. எல்லாருக்குள்ளயும் பல குணங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும். அப்ப பியூர் டிவோட்டி சாதுவை எப்படி கண்டுபிடிப்பது? சாதுவை எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. மத்த யாரும் ட்ரை பண்றீங்களா? சாதுகளை எப்படி கண்டுபிடிப்பது? நோ அனார்த்தா அபராதம், பியூர் டிவோட்டிஸ், பக்தி சேவா இஸ் ஓன்லி போட்டிருக்காங்க. இது அதான் அபராதம் இருக்காது, அபராதம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓன்லி கோல் ஓன்லி அபவுட் கிருஷ்ண பிரேம். ஓகே, வெரி குட். சாதுக்களை ஃபர்ஸ்ட் அவங்களோட சிம்டம், வாட் இஸ் த சீஃப் சிம்டம் ஆஃப் சாது? ஒரு குருவோடைய ஒரு சாதுக்களுடைய சீஃப் சிம்டம், அவங்களுடைய முக்கியமான அறிகுறிகள் என்ன அது அப்படி பார்த்தா, சாதுக்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஓகே, ஸ்லோகம் வச்சிருந்தேன். ஸ்லோகம் எங்க இருக்குன்னு தெரியல. ஸ்வேதஸ்வரா உபநிஷத்துல சொல்லப்படுது என்னதுன்னா, யஷா தேவே பராபக்தி யதா தேவி ததா குரு தஷ்ய கதி ஹை அர்த்தா பிரகாசந்த மகாத்மனஹா. அதாவது only a strong faith in Lord and Guru. சாது என்ன அர்த்தம்னா, அவங்க பகவான் மீதும் குரு மீதும் முழு நம்பிக்கை, அன்ஃபிளிச்சிங் ஃபேத், அசைக்க முடியாத நம்பிக்கை, and all Vedic knowledge automatically reveal. அந்த மாதிரி முழு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையான சாஸ்திரங்களோட நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு யாரு ஒரு சாதுவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சிம்டம் கண்டிப்பா இருக்கும். கிருஷ்ணர் மீதும் குரு மீதும் முழு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, குருவோடைய வார்த்தை மீதும் பகவான் கிருஷ்ணருடைய வார்த்தை மீதும், இந்த ரெண்டு பேரையும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மூச்சாக கருதுபவர்கள் தான் சாது. அடுத்து இது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஸ்லோகம் எங்க இருக்கு தெரியல, ஒரு ஸ்லோகம் இருக்கும். ஓகே, அதான் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சாதுவோடைய இன்னொரு சீஃப் சிம்டம் என்னன்னா, முழு சரணாகதி, பகவான் மீது முழு சரணாகதி இருப்பவங்க பாத்தீங்கன்னா தூய்மையான சாது. இந்த குரு மீதும் கிருஷ்ணர் மீதும் இந்த முழு சரணாகதி இருக்கிறவங்க அவங்க பாத்தீங்கன்னா தன்னை பத்தி அதிகமாக நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய இன்பத்தை தேடி, சொந்த சுகங்கள் தேடி, மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் தேடி அவங்க போக மாட்டாங்க. முழுக்க முழுக்க பகவானுடைய சேவை, குருவோடைய சேவை, இதுல மட்டும்தான் இருப்பாங்க. தனக்கு என்ன நடந்தாலும், தனக்கு எது வரதா இருந்தாலும் அவங்க முழு சரணாகதியில் இருப்பாங்க. இது சாதுக்களுடைய மிகப்பெரிய ஒரு சீஃப் சிம்டம். இதுதான் சாது, முழு சரணாகதி. கோர்குண மகர்ஷி எப்ப சொல்லுவாரு, 100% சரண்டர், 100% சரண்டர். அதாவது 0.01% கூட சரண்டர் அடையாம இருக்க மாட்டாங்க. 100% முழு 100% சரணாகதி அடைவாங்க. அவங்கதான் சாது. அந்த சாதுக்கள் தான் சில சமயத்துல குருவா ஆவாங்க. ஓகேவா? அப்ப சாதுக்கள் அவங்களுடைய பேச்சில வரக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கும் போது அதுல எல்லா வகையான நன்மைகளும் உண்மைகளும் ட்ரூத் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? சாதுக்களோட பேச்சை நம்ம கேட்கும் போது தென் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா என்னது சப்தபாரே சா நிஷ்ணதம். அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம சாதுக்களோட பேச்சுகளை கேட்கும் போது, சாதுக்கிட்ட அசோசியேஷன் பண்ணும்போது, தூய்மை பத்தி அசோசியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு சாஸ்திரங்களுடைய, அதாவது வேதிக் ஸ்கிரிப்சர் இருக்குல்ல, சாஸ்திரங்கள் இருக்குல்ல,
சாஸ்திரங்களுடைய சித்தாந்தம் நம்மளுக்கு புரிய வரும். சாஸ்திரங்களோட சித்தாந்தம்னா வந்து என்னது? சித்தாந்தம்னா கொன்க்ளூஷன், ஓகேவா? அந்தம். சாஸ்திரத்தோட சித்தாந்தம்னா வந்து என்னது? கொன்க்ளூஷன். சாஸ்திரங்களுடைய கொன்க்ளூஷன் அது. இதுல என்ன சொல்ல வருது, வேதங்கள் என்ன சொல்ல வருது, பகவத்கீதை என்ன சொல்ல வருது, பாகவதம் என்ன சொல்ல வருது, இது உங்களுடைய சாஸ்திரத்தோட நாலேஜ் வந்து என்னது, இது அல்டிமேட் கோல் வந்து என்னது, அந்த கொன்க்ளூஷனை புரிஞ்சுக்கிறது வந்து அந்த சாதுகிட்டே நம்ம அசோசியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சாஸ்திரனுடைய சித்தாந்தம் புரிய வரும். அண்ட் தென் ஈ கேன் ரியலைஸ். சாதுக்கள் கிட்ட நம்ம வந்து அசோசியேட் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன நடக்கும்? பரம் பிரம்மா கிருஷ்ணா, நம்மளுக்கு கிருஷ்ணரே பரம் பிரம்மா, கிருஷ்ணர் தான் சுப்ரீம் பர்சன் என்ற விஷயம் புரிய வரும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து சாதுக்கள் பக்தர்கள் தூய்மையா பக்தர்கள் கிட்டே இருந்து நம்ம கேட்கும் போது உண்மையான விஷயங்கள் புரியும் அப்படின்னு கேட்கணும்னா, நீங்க சாஸ்திரத்தை நீங்க நேரடியாக நீங்க வந்து படிக்கும் போது, உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே உதாரணம் கொடுத்துருக்கேன். அதாவது என்னுடைய இது உதாரணம், இது உண்மையிலேயே நடந்தது. நான் வந்து இது வந்து சும்மா கிளாஸுக்காக சொல்ல, உண்மையில நடந்தது. என்னதுன்னா, என்னுடைய நண்பர், அதாவது இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உள்ள ஒரு மலாய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த இந்துக்களுடைய சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய என்னென்ன தவறுகள் இருக்கு, இத வந்து ரொம்ப தீவிரமா ஒரு குரூப் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமா இல்ல தெரியல. இந்துக்களுடைய சாஸ்திரங்கள்ல என்னென்ன ஓட்டைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன வந்து கருத்துக்கள் வந்து தவறாக சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன கருத்துக்களை வந்து கான்ட்ரோவர்சியா இருக்கு, முரண்பாடா இருக்கு, இப்படி தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு குரூப்பே இருக்கு. அந்த குரூப்போட ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கூட வந்து வேலை செஞ்ச ஒரு கொலீக். அவர் வந்து நீங்க தெரியுமா தெரியல, ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், அப்புறம் இன்னும் பல 18 புராணங்கள், அப்புறம் வந்து 108 உபநிஷங்கள், இது எல்லாமே மலேசியால மலாய் மொழியில மொழிபெயர்த்து மாற்றப்பட்டு இருக்கு. இது எல்லாமே இருக்கு, நான் சும்மா சொல்ல. அது நான் வந்து அவரு வந்து என்னை அவர் வீட்டுக்கு கூட்டு போனாரு. நான் அந்த புஸ்தகம் எல்லாத்தையும் நான் என் கண் முன்னாடி பார்த்தேன். இந்த மலேசியால ஸ்லோகங்கள் போட்டு அந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மலாய் மொழியில வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகே, அது உண்மையா பண்ணிருக்காங்களா, அவங்க பொய்யா பண்ணிருக்காங்களா, மாத்திருப்பாங்க, அது 2வது விஷயம். ஆனா எல்லா வகையான சாஸ்திரமும் நானே முதல் வாட்டி அப்பதான் பாக்குறேன். மலாய் மொழியில வந்து சாஸ்திரங்களும் மாத்தி இருக்குதா? நம்ம என்ன நினைச்சோம்னா இங்கிலீஷ்ல தான் மாத்தி இருக்கு, வெள்ளைக்காரங்க தான் மாத்திக்கிறாங்க. கிடையாது. இது வந்து நம்மளுடைய டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்மளுடைய சில விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு என்கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்டாரு. கிட்டத்தட்ட நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 மணி நேரம் கிட்ட இருக்கும். இதை மட்டுமே நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அவ்வளோ விஷயங்கள். ஓகேவா? எந்த ஒரு சண்டை சச்சுரவு போடாம ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வந்து நாங்க வச்சோம். நாங்க ஒரு ஸ்லோகத்தை அவர் எடுத்தாரு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஏன் நம்ம சாதுக்கள் இருந்து கேட்கணும், ஏன் சாஸ்திரங்களுடைய நாலேஜை வந்து சாதுக்கள் பக்தர்கிட்ட இருந்து தன்னை உணர்ந்த ஆத்மா கிட்ட இருந்து ஏன் கேட்கணும், அதுக்குதான் இந்த உதாரணம் கொடுக்குறேன். அவர் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதை ஒரு கோட் பண்றாரு. ஓகேவா? இன்ச் பை இன்ச்சா எவ்ரி வேர்ட் மாத்தாம அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை, என்ன சொல்லிக்காங்க சொல்லி கேட்கிறாரு, என்கிட்ட கேட்கிறாரு. இத வந்து செய்யக்கூடாதுன்னு வந்து போட்டிருக்கு உங்க சாஸ்திரத்துல, நீங்க ஏன் இத செய்யறீங்க? என்னதுன்னா, அது எந்த அவர் வந்து இதுக்கு சில விஷயங்களா கொலெக்ட் பண்ணி வச்சிருந்தார். அதுல இருந்து எனக்கு வந்து அவருக்கு சாதகமான விஷயம் வச்சிருந்தாரு. என்னன்னா, வேதங்கள்ல ஒரு ஸ்லோகம் வந்து போட்டிருக்கு, நாய்களுடைய எச்சி இருக்குல்ல, அது வந்து ஒருத்தவங்க மேல படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா அவங்க அசுத்தமானவாங்க, அத இன்பியூரா சொல்லுவாங்க. அதாவது வந்து தூய்மை இல்லாம அசுத்தமா மாறிடுவாங்க. அது வந்து தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்தது இல்லை, ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி போட்டிருக்கு. அப்ப அடுத்த கேள்வி, இதை காட்டிட்டு இந்த ஸ்லோகத்தை, உண்மையிலே இந்த ஸ்லோகம் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, இருக்கு, இந்த ஸ்லோகம் இருக்கு. இதை காட்டி அவர் என்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீங்க உங்களுடைய இந்தியர்களோட வீட்டுல எல்லார் வீட்லயும் வந்து நாய் வளர்க்குறீங்க, அந்த நாய் வந்து சாப்பாடு வைக்கிறீங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே. அந்த நாய் வந்து அது வந்து அந்த நபர்களை நக்குது. அப்ப இது வந்து எப்படி, இங்க புக்கில் ஒண்ணு போட்டிருக்கு,
நீ ஒண்ணு செய்யறீங்க கேக்குறாரு. இது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சாஸ்திரங்கள் வேதங்கள்ல நம்ம ஏதோ நான் ஒரு அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ஏதோ குரு கருணையால புரோபா கருணையால கொஞ்சம் தெரிஞ்சதுனால என்னால அங்க பதில் பேச முடிஞ்சு. ஆனா ஏதோ உண்மையிலே சாஸ்திர நாலேஜ் அறவே இல்லாத சாதாரண ஒரு நபர் அந்த மாரி நபர்கிட்ட மாட்டினாங்கன்னா உங்களை உங்க நம்மளோட இந்து சாஸ்திரத்தை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணி அது என்ன பண்ண கடைசி நம்ம மத மாற்றம் பண்றாங்க. இப்ப இது நிறைய நடக்குது. அப்ப இதுல நான் என்ன பதில் கொடுத்திருந்தேன்னா, சாஸ்திரங்கள்ல மேலோட்டமா படிக்கிறது ஒரு வகை இருக்கு, தத்துவபூர்வமா படிக்கிறது ஒண்ணு இருக்கு. வேதங்கள் இத புரிஞ்சுக்கிறதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. அது என்னதுன்னா சம்பந்தா அபிதய என் பிரயோஜனம். இதுல வேதங்கள்ல சம்பந்த ஞானம் இருக்கு, அபிதயா இருக்கு, என் பிரயோஜனம் இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த வேதங்கள்ல எல்லா விஷயமும் நேரடியா கொடுக்கப்படுறது கிடையாது. வேதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மறைமுகமாக சுத்தி வளைச்சுதான் எல்லாமே இருக்கும். இதுல கடவுள் வழிபாடும் இருக்கும், தேவர் வழிபாடும் இருக்கும், பூத வழிபாடும் இருக்கும், பல பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அப்ப இதுல நம்ம சாஸ்திரங்களோட எசன்ஸை புரிஞ்சுக்கணும்னா அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேதாந்தம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போ பல விஷயங்கள் போட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு உயிரை கொல்லலாம், அதுவும் போட்டிருக்கு, அதுவும் அவர் கோட் பண்ணாரு. அப்ப நாங்க ஒரு உயிரை கொன்னு சாப்பிடுறது அது நல்லது தானே, அது உங்க சாஸ்திரத்திலே போட்டிருக்கு, அதுவும் சொன்னாரு அவர். பல விஷயங்கள் சொன்னாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சாஸ்திரங்கள் அதோட கருத்தை பகவான் என்ன பண்றாரு, அதை நம்ம அந்த எசன்ஸ் அந்த சாரை கொடுக்கறதுக்கு பல வகையான ஆச்சாரியர்கள் அனுப்பி இருக்கிறாரு. அப்புறம் அவர் சொன்னேன், நீ இந்த சாஸ்திரங்களோட வேதங்கள்ல நீங்க ஒரே ஒரு நேரடியான கோணத்திலிருந்து மட்டும் தான் பாக்குறீங்க, அதுல உங்களுக்கு ஆதாய விஷயம் எடுத்துக்கிறீங்க. ஆனா இந்த வேதங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுக்காக புரிய வைக்கிறதுக்காக சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், அப்புறம் மாதவேந்திர பூரி, இந்த மாதிரி பல பல ஆச்சாரியர் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த வேதங்களுடைய விஷயங்களை நம்மளால நேரடியாக புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு உயிர் பலி கொடுக்கறது சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது எந்த யுகத்துல எந்த காலகட்டத்துல இது கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு எதுல எப்படி நம்மளால இப்ப பேச முடியுது? இப்ப என்னால எப்படி பேச முடியும்னா, நம்ம சாது சாஸ்திரா குரு கிட்டேந்து இந்த நாலேஜ் ப்ராப்பரா நம்ம கத்துக்கிட்டனால நம்ம பேச முடியுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சாது சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, என் குரு சொல்றது என்னைக்குமே பொய்யாகாது. அதுல இந்த 3 பேர்ல முக்கியமான நபர் யாருன்னா சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துல இருந்துதான் குருவும் பேசுவாரு, இந்த சாஸ்திரத்துல இருந்துதான் சாதுவும் பேசுவாரு. ஏன்னா சாஸ்திரம் தான் பாத்தீங்கன்னா தாய். ஆனா அந்த சாஸ்திரத்தை நம்ம டைரக்டா படிச்சு நிறைய பேர் பகவத்கீதை வாங்குவாங்க, தைப்பூசில வாங்குவாங்க, வெளியில புக் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குவாங்க. வாங்கிட்டு நான் எப்பவுமே இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரபு நான் வாங்கிட்டேன் பிரபு, நான் படிக்கிறேன் தம்பி, ஆனா எனக்கு புரிய மாட்டேது. நான் சொன்ன புரியாது. நீங்க பகவத்கீதையை நீங்க சொந்தமாவே உட்காந்து படிச்சீங்கன்னா அது புரியாது. எப்படி புரியும் உங்களுக்கு பகவத்கீதை? ஏன்னா நம்ம கிட்ட 4 வகையான குறைபாடு இருக்கு. அந்த 4 வகை குறைபாடு என்னது? பகவத்கீதை இப்ப பொருள் சொன்னாரு புருபாதரு அழகா. என்னது? இந்த 4 வகை குறைபாடுகள் நம்ம கிட்ட இருக்கு, பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 1, இது 4 வகையான குறைபாடுகள், 4 டைப் டிஃபெக்ட். நம்பர் 1 என்னது? பிரம்மா. 2வது பிரமாதா. 3வது விப்பர்லிப்சா. 4வது கரணபாட்டவா. யாராச்சும் தெரியலன்னா திருப்பி கேளுங்க, யாராச்சும் கிடைக்கலன்னா சொல்லுங்க. பிரம்மா நம்பர் 1, 2வது பிரமாதா, 3வது விப்பர்லிப்சா, 4வது கரணபாட்டவா. யாராச்சும் திருப்பி சொல்லணுமா? ஓகே. பிரம்மா அப்படின்னா என்னதுன்னா, பிரம்மா பாத்தீங்கன்னா பல சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மா, இது பிரம்மா. பிரம்மானா என்ன அர்த்தம்னா, பிரம்மானா என்ன அர்த்தம்னா தவறு செய்யக்கூடிய, தவறு செய்பவர்கள், அதாவது கமிட்டிங் மிஸ்டேக்ஸ்.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா தவறுகள் செய்வோம். அதனாலதான் நம்ம வந்து பந்த ஜீவாத்மா நம்ம முக்குணங்களால் நம்ம ஆதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம முக்குணங்கள் 3 குணா வந்து நம்மளை வந்து டொமினேட் பண்ணிருக்கு, நம்மளை ஆதிக்கப்படுத்து. நம்ம தவறுகள் செய்வோம். எப்படி? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிமிட்டடான இன்டெலிஜென்ட் தான் இருக்கு. ஒரு அளவுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு அறிவு இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனது தவறான டிசிஷன் எடுப்போம், தவறான ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம், தவறான அனுமானம். இது இப்படி நடந்துரும், இது இப்படிதான் வரப்போகுது, இது இப்படி நடக்க போகுது, அது மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா அது இப்படி நடக்காது. அப்ப அது நம்மளோட எடுத்த முடிவு என்ன ஆகுது? தவறா போகுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, இப்போ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க பல விஷயங்கள் வந்து என்ன பண்றாங்க, பிறகு வந்து இதெல்லாம் தவறானது சொல்லி ஒத்துக்கிட்டு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளால ஒரு சாதாரண ஒரு இலைய, சாதாரண ஒரு லீஃப், ஒரு இலைய வந்து உருவாக்க முடியாது. நீங்க ஒரு இலையை உருவாக்க முடியாது, ஒரு புல்ல உருவாக்க முடியாது. நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு புழுவை உருவாக்க முடியாது. ஆனா அது வந்து சாதாரண ஒரு பழத்திலிருந்து உருவாகி வந்துடும். ஒரு பழம் அழிவு போகுதுன்னா அதுல டக்குனு ஒரு புழு வந்துடும். ஒரு விதை வந்து கீழே விழுந்து முடியாதுன்னா அதுல இருந்து டக்குனு இது வந்துடும். ஆனா இது மனிதனால உருவாக்க முடியாது. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, இது வந்து கெமிக்கல் எல்லாம் உருவாக்கலாம். கிடையாது. சில ப்ரூஃப் என்ன சொல்றாங்க, அந்த கெமிக்கல் உனக்கு யாருக்கு கொடுக்குறா? உனக்கு அந்த கெமிக்கல் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்ணாடி, லைட்டு, இப்ப இந்த டைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இதோடைய பேஸ் எலிமெண்ட் வந்து யார் கொடுத்தா? அடிப்படை பொருள் யார் கொடுத்தா? இந்த லைட் எப்படி வந்துச்சு? லைட் எப்படி? இந்த கண்ணாடி எப்படி உருவாச்சு? கண்ணாடி மணல்ல இருந்து, சேண்ட்ல இருந்து உருவாக்கப்படுது. அதுல இருந்து பல ப்ரோசஸ் பண்ணிதான். அப்ப இந்த அடிப்படை பொருள் வந்து யாரு கொடுக்குறா? பகவான் கொடுக்கறனால மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வந்து படைக்க முடியும். அப்ப நாம தான் படைக்கிறோம், நான் உருவாக்கிட்டேன்னு நினைக்குது. இது வந்து என்னது? மிஸ்டேக், தவறு. இது நம்மளாலதான் நம்மளாலதான் மனிதன் தான் உருவாக்குறான்னு நினைக்குது, தவறு. அப்ப நம்ம வந்து தவறு செய்யக்கூடியவர்கள். நம்ம கண்டிப்பா வந்து ஏதாவது விஷயத்த தவறு செய்வோம். இதான் வந்து பிரம்மா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரமாதா. பிரமாதானா வந்து என்னது? அதாவது வந்து அறியாமையில இருக்கிறது. எது வந்து உண்மை இல்லையோ அது உண்மையா நம்புறது, எது வந்து உண்மையோ அது உண்மை இல்லைன்னு சொல்லி நம்புறது. நம்ம இந்த உடம்புல, இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது, இந்த உடம்பு தற்காலிகமானது. இந்த உடம்பு வந்து ஒரு நாள் வந்து நம்மளை விட்டு நம்ம இந்த உடம்பு விட்டு போய் ஆகணும். இந்த உடம்பு வந்து டெம்பரவரி ஆனது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இல்ல இந்த உடம்பு தான் நானே, நான் இந்த உடம்புல கடைசி வரைக்கும் உயிர் வாழுவேன். மலேசியாவோட மகாதீர் வந்து பாத்தீங்கன்னா 101 வயசுல ஒண்ணு இருக்கிறாரு. அது மாதிரி நானும் வந்து மகாதீர் மாதிரி இருப்பேன், நானும் வந்து 100-150 வயசு வரைக்கும் இருப்பேன், நான் இந்த உடம்பு விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு இல்லாத ஒரு பொய்ய உண்மை நம்புறது. ஒரு உண்மைய பொய்யா சொல்லி நம்புறது. அது என்னது? பகவான் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு, பகவான் அவர் தான் இந்த கண்ட்ரோல் பண்றாரு. நம்ம நினைப்போம் கிடையாது, கடவுள் இருந்தா ஏன் எல்லாரும் சாவுறாங்க, கடவுள் இருந்தா ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிற உண்மைய அது இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து பொய்யா வந்து நம்ம நினைக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம். அதாவது நம்ம வந்து ஒரு வெயில் நேரத்துல தூரமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த ரோட்டோட தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா தூரமா அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெயிலோட அனலுக்கு. அங்க பார்த்தா அதை காணல் நீர் சொல்லுவாங்க. அங்கவே பார்த்தா தண்ணி இருக்காது, அங்க சாதாரண ரோடு அப்படிதான் நிக்குவாங்க. ஆனா தூரத்துல பக்கம் தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உண்மைய பொய்ன்னு சொல்லி நினைக்கிறது, பொய்ய உண்மைன்னு சொல்லி நினைக்கிறது, இதான் பிரமாதம். இது மனிதர்கிட்ட நிறையவே இருக்கு. மூணாவது விப்ரலிப்சா. விப்ரலிப்சா என்னது? ப்ரொபென்சிட்டி ஃபார் சீட்டிங். ஏமாத்துற தன்மை இருக்கு நம்ம கிட்ட. ஏமாத்துறது தன்மை நிறைய இருக்கு. சைக்கிள் கேப் கிடைச்சுன்னா எல்லாரும் ஏமாத்துருவோம். குருவை ஏமாத்துவோம், பகவானை ஏமாத்துவோம், சாதுக்களை ஏமாத்துவோம். சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லியிருக்கோம், அது இப்படி இல்லை பிரபு, அது இப்படிதான் பிரபு ஏமாத்துவோம் நம்ம. அதனால புரோபாதரை எடுத்து பகவத்கீதைன்னு சொல்லி வைக்காம, இவங்க பகவத்கீதைன்னு வச்சா இவங்க பின்னாடி எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. அதனால பகவத்கீதை as it is, உண்மை உருவில் உள்ளத உள்ளபடி ஏமாத்த முடியாது. ஏன் எல்லா பகவத்கீதையும் படிச்சு மாறாத இந்த உலக மக்கள்
பிரபுபாதரோட பகவத்கீதையை படிச்சு ஏன் உலக மக்கள் வந்து கிருஷ்ண பக்தி நோக்கி ஏன் எப்படி வந்தாங்க? ஒரே ஒரு காரணம் தான். அதாவது வந்து மற்ற எல்லா பகவத்கீதையும், அதாவது பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு. பீஸ், அதாவது அமைதி இருக்கு. அப்புறம் வந்து நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில. அது எல்லா கருத்துக்களும் எடுத்துக்குவாங்க, கிருஷ்ணரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா பிரபுபாத பகவத்கீதை தான், நீ கிருஷ்ணரை கடவுள்னு அக்செப்ட் பண்ணு, நீ பகவானை நீ அக்செப்ட் பண்ணாதான் பிறகு வந்து இந்த கருத்துக்களை வந்து நீ அக்செப்ட் பண்ண எடுத்துக்க முடியும். அப்ப கிருஷ்ணரை கூட கொண்டு வந்தாரு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நீங்க இன்டர்நெட்ல கூட சில பகவத்கீதை வந்து PDF எல்லாம் இருக்கு. நீங்க 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் இருக்குல்ல, இந்த சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பஜ ஸ்லோகம் இருக்குல்ல, இந்த ஸ்லோகத்தோடைய பொருளுரை பொப்பட் புரோபதை கொடுத்திருப்பாரு ஒண்ணு. அதே போல நீங்க மத்த பகவத்கீதை பொப்படை நீங்க தட்டி பாருங்க. நான் சொல்றதை நீங்க நேரடி செஞ்சு பாருங்க. ஏன்னா இப்போ இன்டர்நெட்ல எல்லா பகவத்கீதையும் இருக்கு. இப்ப PDF தட்டினா எல்லா பகவத்கீதையும் வரும். நீங்க நிறைய சுவாமிஜிகள் நிறைய சயின்டிஸ்ட் எழுதிருக்காங்க. சர்வதர்மம் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் தாம் சர்வ பாபையும் மோகம் மாற்றி வச்சுக்க. இந்த ஸ்லோகம் வந்து என்னது? அதாவது சர்வதர்மம் எல்லாத்தையும் விட்டுடு, என்கிட்ட சரணடை, நீ பயப்படாத, நான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்துறேன். இதுதான் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பர்பட் வந்து ஒருத்தவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பாருங்க. அப்ப தெரியும் பிரபுபாதருடைய பர்பட் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஈர்க்குதுங்க. அவர் என்ன பண்ணாரு? அதாவது வந்து யாரையும் ஏமாத்தல, உள்ளதை உள்ளபடி சொன்னாரு. இந்த ஏமாத்துற பழக்கம் நம்ம மனிதர்கிட்ட நிறையவே இருக்கு. அந்த ஒரு விஷயத்த வந்து இல்ல, இது இப்படி திருச்சி இப்படி மாத்தி இப்படி பண்ணி பேசுறது, இது விப்ரலிப்சா, ஏமாத்துற பழக்கம் அதிகமாக இருக்கு. ஓகேவா? அடுத்து 4வது வந்து என்னது? கர்ணபாட்டவா. கர்ணபாட்டவான்னா வந்து என்னது? இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், அதாவது வந்து குறைவுள்ள புலன்கள். இப்ப நம்ம தலைக்கு பின்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஓகேவா? நம்மளுக்கு கண்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு தூரத்துல என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து குறைவுள்ள புலன்கள். ஓகேவா? எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல, நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ணுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்ணபாட்டவா. நமக்கு இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளோட உதவி இந்த பூமியில நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு நம்ம ஞானத்தை எடுத்துக்கிட்டா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாலேஜை கத்துக்கிட்டா இருந்தாலும் சரி, ஸ்கூல் போனாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களும் உதவி நம்மளுக்கு தேவை. ஓகேவா? அப்ப அதனால நம்ம இம்பர்ஃபெக்ட் சென்சஸ் கர்ணபாட்டவா, பிரம்மா பிரமாதா விப்ரலிப்சா என் கர்ணபாட்டவா. இந்த 4 குறைபாடுகளும் நம்ம கிட்ட முழுமையாக இருக்கு. இந்த 4 குறைபாடுகளிலிருந்து இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா குரு அண்ட் சாது. இப்ப நம்மளும் சாதுவும் ஆகலாம். எப்படி? அந்த சாதனா பக்தியை நம்ம கரெக்டா பண்ணி குரு சொல்றதையும் சாது சொல்றதையும் ஒழுங்கா கேட்டு நம்மளும் பயிற்சி பண்ணா நம்மளும் சாதுவாக மாறலாம். சாதுவாலாம் மாறவே முடியாது. நீ இப்படிதான் கிணத்துல விழுந்த தவளை மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் யாரும் சொல்ல கிடையாது. யாரோடைய வந்து வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது. அதாவது குறைவுள்ள நம்மளுக்கு குறை இருக்கு, அதை ஒத்துக்கணும். குறைவுள்ள நம்மளும் வந்து தூய்மையான பக்தராக சாதுக்களாக மாற முடியும். எப்ப மாற முடியும்? இந்த சாஸ்திரங்களுடைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சாஸ்திரோட விஷயத்த ஃபாலோ பண்ணுமே. ஆனா உண்மையா சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை இது பண்ணிக்கணும். பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல வகையான கேள்விகள் இருக்கு. என்ன ஆகுதுன்னா என்னதான் அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பிரபு இப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில பல விஷயங்கள் வந்து சொல்றாங்க, ஆனா இங்க ஒண்ணு சொல்றாங்க, அங்க ஒண்ணு சொல்றாங்க, அங்க ஒண்ணு சொல்றாங்க, இங்க ஒண்ணு சொல்றாங்க. ஏன் ப்ரோ எல்லாமே ஸ்டாண்டர்டைஸா இல்ல? ஏன் எல்லாமே வந்து இதா இல்ல? அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இத பாருங்கம்மா, பகவான் என் குரு எஸ்பெஷலி சில புரோபாதர் எல்லாமே ஸ்டாண்டர்டான என்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப இன்டர்நெட் காலகட்டம், இன்டர்நெட் வசதி, சோசியல் மீடியா எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப இன்னும் பல பக்தர்கள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் நிறைய வந்து பாயிண்ட் ஃபார்ம்ல நிறைய வந்து இப்ப இஸ்கான் டிசையர்ல பல வெப்சைட்ல எல்லாரும் வந்து இப்ப கரெக்டா அதெல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப எல்லாம். ஓகேவா? அப்ப நம்ம எஸ் அ பிரீச்சர் முதல்ல இந்த எஸ் அ பிரீச்சர் பிரச்சாரம் பண்றவங்க ஆதாரம் பூர்வமாக அதெல்லாம் எடுத்து சொன்னாலே போதும். சொந்த கருத்தை இங்க பேசுறதுனாலதான் பல இடத்துல வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்குது.
சொந்த கருத்துக்களுக்கு இங்க இடம் கிடையாது. உதாரணத்துக்கு ஏகாதசி விரதம் இருக்கு, ஓகேவா? என்ன சாப்பிடும் என்ன சாப்பிடக்கூடாது, அதுல பல பஞ்சாயத்து. இப்ப வந்து இந்த மாசம் கடைசியில சதுர்மாசி ஆரம்பிக்க போகுது. முதல் மாசம் வந்து என்னது, கீரைகள் சாப்பிடக்கூடாது, பச்சை கீரைகள். அந்த பச்சை கீரையில பல பஞ்சாயத்து. இந்த கீரை சாப்பிடக்கூடாது, இல்ல அந்த கீரை சாப்பிடலாம், இல்ல நீங்க இந்த பச்சை சாப்பிடக்கூடாது, இல்ல நீங்க லேஸ் பச்சை அவ்வளவு சாப்பிடலாம், இல்ல கொஞ்சம் டார்க்கான பச்சை சாப்பிடக்கூடாது, இல்லங்க டார்க்கா பச்சை சாப்பிடலாம், லேஸ் பச்சை சாப்பிடக்கூடாது. கீரையில பஞ்சாயத்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சதுர்மாசி வந்து என்னது, தயிர். வாழ்க்கையில தயிரே சாப்பிட மாட்டாங்க சில பேர், தயிர் தொட்டுக்க மாட்டாங்க. அன்னைக்குதான் வந்து அந்த மாசம் தயிர் சாப்பிடலாமா பிரபு, தயிர் சாப்பிடக்கூடாது. தயிர் சாப்பிடக்கூடாதுன்னா பிரபு அந்த தயிர் வந்து ஜூஸா மாத்தி வேற ஒரு ஃபிளேவர் கலந்து அந்த மாதிரி குடிக்கலாமா பிரபு? ஒரு மாதிரி மாங்காய் போட்டு மேங்கோ யோகட் அந்த அது ஒன்று சொல்லுவாங்க, தயிருமே இருக்கும், இருக்கும் லெசியா லெசி வந்து அது கிட்டத்தட்ட ஒரு தயிர் மாதிரி தான், அதோட ஒரு 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 இதுதான், அந்த மாதிரி குடிக்கலாம் பிரபு. ஏன் மத்த மாசத்துல எதுவுமே நீங்க பண்ணல, இந்த மாசம் ஏன் பண்ணணும்? அடுத்து தயிர் முடிஞ்சோன்னா அடுத்து என்னது, மூணாவது வந்து என்னது, பால். பால்ல வந்து பாத்தீங்கன்னா பால் பஞ்சாயத்து, பெரும் பஞ்சாயத்து, பால் பஞ்சாயத்து. பால்ல வந்து பிரபு நம்ம மஞ்சள் தூளை போட்டு அதை கலரை மாத்தி, ஏன்னா அதோடைய ஜெனட்டிக் மாத்திட்டோம்ல, கலரை மாத்திட்டோம், அந்த மாதிரி குடிக்கலாமா பிரபு? பால் குடிக்க கூடாதுன்னா பால் குடிக்க கூடாது. பால்ல செய்யக்கூடிய பால் கோவா, பன்னீர் சப்ஜி, பன்னீர்லாம் எடுத்துக்கலாமா பிரபு? ஏன்னா அது பால் இல்ல, நம்ம தான் அதை வந்து இதாக்கிட்டோமா பிரபு, பொறிச்சிட்டோமே. இது ஒரு பஞ்சாயத்து. அப்புறம் பெரும் பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி 4வது உராட் டால், உளுந்து. உளுந்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த உளுந்துக்கு வாய் இருந்தா நம்மளை நல்லா 4 திட்டும் போல. உளுந்து பஞ்சாயத்தும் பெரும் பஞ்சாயத்து, ஓகேவா பிரபு? அது இப்படி பண்ணி சாப்பிடலாமா, இந்த பண்ணி சாப்பிடலாமா பிரபு? தீபாவளி டைம் பிரபு, மத்த நாள் ஏன் பிரபு, மகாபிரபு ஏன் சரி ஏன் சாசல உளுந்து தூக்கி முதல்ல வைக்கல பிரபு? இந்த கீரை தூக்கி கடைசியில கூட பிரச்சனை இல்லையே, ஏன் இப்போ தீபாவளி மாசத்துல வச்சாங்க பிரபுன்னு? இதுல பல பஞ்சாயத்து. சாஸ்திரத்துல எல்லாத்துலயும் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? கீரைனா பச்சையில என்ன இருக்கும், பச்சை கீரைகள், ஓகேவா? அப்புறம் தயிர்னா தயிர் எடுக்கக்கூடாது, தயிர் எடுக்கக்கூடாது, பால் கூடாது. இந்த ஒரு மாசம் சாப்பிடாம நம்ம ஒன்னும் ஆயிர போறது இல்லை, ஓகேவா? ஆனா அந்த தீபாவளி மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி எதுவும் சொல்ல முடியாது, நம்மள குறவல பிடிச்சுவாங்க. உளுந்து சாப்பிடக்கூடாது சொல்றீங்களா பிரபுன்னு? அதாவது வந்து என்னன்னா உளுந்து சாப்பிடக்கூடாது. புதுசா வரக்கூடிய பக்தர்கள் சதுர்மாசத்தை பழகும் போது உங்களால் 4 எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 இல்ல 2 எடுத்து பழகலாம், ஓகேவா? சொல்லி வந்து பக்குவம் ஆக அந்த 4வது எடுத்து பழகலாம். ஏன்னா இப்ப டிவோட்டிஸ் வந்து உளுந்து இல்லாமலே பல விஷயம் செய்ய ஆரம்பிச்சாங்கல்ல, ஓகேவா? தோசை செய்யறாங்க, முறுக்கு செய்யறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து நீ அந்த மாதிரி ஐடியா பார்த்து நம்ம கத்துக்கலாம். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, சாஸ்திரங்கள்ல எல்லாமே சாஸ்திரங்கள் குரு புரோபாதர் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாண்டர்டைட் பண்ணி கொடுத்து எல்லாமே கட்டமைப்பு பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இத வந்து சரி வர கத்துக்கணும். மனப்போக்குல நாமளா ஒண்ணு நினைச்சு கத்துக்கூடாது. அதுதான் இங்க குறைபாடு உள்ள புலன்கள் சொல்றாங்க, கரணப்பாட்டவா நம்மளா சொந்தமா நினைக்கூடாது. அதனாலதான் இங்க அந்த ஸ்லோகத்துல இன்னைக்கு சப்ஜெக்ட் பண்ற என்னது, கிருஷ்ணர் கடவுள் சாஸ்திரம் சொல்லப்படுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நாராயணன் முழுமை கடவுள், மத்தவங்க முழுமை கடவுள். நம்ம சொந்த கற்பனையில போகக்கூடாது, என்னைக்குமே நம்ம சொந்த மென்டல் ஸ்பெகுலேஷன் போகக்கூடாது. அதனாலதான் வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்லுது, புக்ல என்ன போட்டிருக்கு, எது எடுத்தாலும் கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சரை கேட்டு பழகி கத்துக்குங்க. என்னோட ரிக்வஸ்ட் அதுதான். கேள்வி கேளுங்க. ஒண்ணு செய்யறாங்களா, ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அது கேள்வி கேட்கணும், தவறே கிடையாது. தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சாஸ்திர பூர்வமா நீங்க வந்து அதை கத்துக்குங்க. சாஸ்திரம் என்ன போட்டிருக்கு, புக்ல என்ன போட்டிருக்கு. அதனாலதான் புறப்பா சொல்ற, படிங்கப்பா, படிங்கய்யா, படிங்க சொல்றாரு. படிச்சா நம்மளுக்கு நிறைய டவுட் போகும். நம்ம படிக்கிறதே இல்லை. இப்ப புக்கு படிக்கிற ஹேபிட் போயிருச்சு. புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம், ஆனா படிக்கிறோமா? பக்தர்களே படிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா பொதுமக்களை போய் படிங்க, பொதுமக்கள் படிங்க. அவன் திரும்பி நம்மளுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா, இது நடந்துச்சு, உண்மையிலே நடந்துச்சு. நாங்க ஒரு கோயில்ல வந்து திருவிழா டைம்ல புக் விற்க போனோம். நாங்க என் கூட வந்து ஒரு பையன் வந்தது, அவர் இப்ப பெருசாயிட்டாரு. அவரு வந்து போய் பகவத் தரிசனம் இருக்குல்ல, பேக் டு கோட் மேகசின், அது விற்க போனாரு. அப்ப அந்த கோயில் திருவிழா ஒருத்தர் என்ன பண்றாரு, சில பேர் இருப்பாங்கல்ல கொஞ்சம் நம்மள கேள்வி கேட்கறது, நம்மள இது பண்றதுன்னு,
அவர் என்ன பண்றாரு, அந்த பையன் கிட்ட இருந்து புக்கு வாங்கி, என்ன நான் இங்கே பாக்குறேன் அந்த பஞ்சாயத்து ஓடுதுன்னு மாட்டிக்கிட்டான் பையன், மாட்டிக்கிட்டான் போல, சரி போவோம்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா என்ன பண்றாருன்னா கேள்வி கேட்கிறாரு, இந்த புக்ல இதை போட்டிருக்கு நீ சொல்லு. அப்போ அவர் அப்படியே நின்ட்டாரு. அப்போதான் நான் ஒண்ணு கவனிச்சு, அந்த டைம் நான் ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன். நான் அப்ப இஸ்கானுக்கு வந்து புதுசு, ரொம்ப நிறைய புக் எக்ஸ்பிரஷன் போவோம் நாங்க. அப்ப நான் யோசிச்சேன், எஸ் மகாபிரபு என்ன சொல்லிக்கிறாரு, ஆச்சார் அண்ட் பிரச்சார், தேன் நம்மளுக்கு வந்து தத்துவ விசார் புரிய வரும். ஆச்சார்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், பிரச்சாரம்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பிறகுதான் மற்றவங்களுக்கு சொல்லணும், அப்பதான் அதோட தத்துவங்கள் நம்மளுக்கு புரியும். மூணாவது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆச்சார் பிரச்சார் அண்ட் தத்துவ விசார். முதல் நம்ம வந்து ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடி புக் படிங்க, புக் டிஸ்போசன் வாங்கி, புக் வாங்கினா புக்கை நம்ம படிக்கணும். அப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உள்ள புரிய வரும். நம்ம வெளியில வைக்கிறோம், அத டீச்சிங் லார்ட் சைத்தன்ய மகாபிரபு உபதேசங்களை கொண்டு வைக்கிறோம். வந்து நிறைய கிருஷ்ண முழும கடல் புக்கு வைக்கிறோம். ஆனா கிருஷ்ண முழும கடல் புக்கில் உள்ள கிருஷ்ணோட கதையில உள்ள கேள்வி கேட்டாலும் நிறைய பேர் தெரிய மாட்டேது. எஸ், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. யாரு சிசுபாலன், யாரு தண்டவக்கரா, யாரு வந்து என்னது ருக்மணி, யாரு ருக்மணி தேவியோட கதைகள் என்னது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. முதல் நம்ம படிக்கணும். நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சிட்டாலே இந்த சொசைட்டி நிறைய மாறிடும். இந்த 4 குறைபாடுகள் நிறைய பேர் வெளிப்படலாம். ஓகே, நான் முடிச்சுக்கிறேன் கிளாஸ். இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, 4 குறைபாடுகள்ல இருந்து இல்லாதவங்க வந்து யாருன்னா சாது, சாஸ்திரா என் குரு, இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து உண்மையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜியுக்கு ஜெய். கௌரங்க மகாபிரபு கௌர ஹரிக்கு ஜெய். இதாய் கௌர பிரமணந்தே ஹரி ஹரி போ. எஸ், இதுவும் கேள்விகள்?